எப்படின்னா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துரும் அப்படின்னு நான் எல்லார்கிட்டயுமே இருந்தேன். லோகேஷ் அண்ணா அண்ணா ஒரு ஃபோட்டோ மட்டும்னா, அவர் கூட நீ நடிக்கிற என்னடா அப்படின்னேன். அண்ணா பரவாயில்லண்ணா ஒரு ஃபோட்டோண்ணா அப்படின்ற மாரி, சரி, சரி நம்ம லாஸ்ட் எப்போ எடுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ற மாரி போயிட்டே இருந்தது. திடீர்னு பார்த்தா கரெக்ட்டா 12த் அன்னைக்கு அன்னைக்கு ஷூட் இருக்கிற மாரி இதுவே இல்ல. திடீர்னு பார்த்தா அன்னைக்கு ஷூட் போறோம் அப்படின்னு சொல்ல, சாரும் இருப்பாரு. அவர் பர்த்டே அன்னைக்கு அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவர் பர்த்டே அன்னைக்கு வொர்க் பண்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு அதுக்கப்புறமா அவருக்கு கேக்லாம் வெட்டிட்டு, அ அதுக்கு முன்னாடி வரைக்குமே கேட்டுட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும், ஒரு ஃபோட்டோ மட்டும் அப்படின்னு. இல்ல, இல்ல அது நாட் பாசிபிள்ன்னு நெனைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா டீம்ல இருக்கவங்க எல்லாருமே லைன்னா நின்னுட்டாங்க கேரவன் கிட்ட. அப்புறமா அந்த லைன்ல போய் ஜாயின் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க. கடகடன்னு போய் ஜாயின் பண்ணதுதான். போனா வந்து சரி சார் எப்படியும் வந்து அப்படியே சிரிச்சுட்டு மட்டும் அவரு செட்டிலா இது பண்ண போறாருன்னு பார்த்தா, நான் உள்ள போறேன். சிரிச்சு அப்படி ஒரு ஹக் பண்ணாரு. எனக்கு அது மறுபடியும் என்ன இது ட்ரீமா? அப்படின்ற மாரி தான் இருந்தது. அப்போதான் அந்த பிக்சர் கரெக்ட்டா அ கிடைச்சது. அது வந்து அவருடைய பர்த்டே அன்னைக்கு, அதுவும் அவர் கூட அன்னைக்கு வொர்க் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இது ஆல் டுகெதர் இட் வாஸ் சச் அ பிக் பிளெஸ்ஸிங்.